நல்லா திரும்ப சொல்கிறேன், பாவம் செஞ்சுருக்கிறோம், பாவத்தை உணர்ந்திருக்கிறோம், பாவத்தை விட்டு மனம் வருந்தி இருக்கிறோம், பாவத்தை அறிக்கை செஞ்சுருக்கிறோம், பாவத்தினால் வந்த பலனை தூக்கி வீசிட்டோம் அப்படின்னா நாம் யார்? இன்னும் கரெக்டான வேர்டு வரல, இன்னும் கரெக்டாக வரல. இல்லை, நீ இல்லை, யூதாஸ் நாண்டுகிட்டு செத்தான். அதுக்கெல்லாம் போகாதேங்கன்றேன், திருப்பி நாண்டுகிட்டு செத்தான். நீங்கள் யாருன்னு கேட்டால் யூதாஸில் போய் நிற்கிறீங்க. சரி, இப்படி எடுங்க. நீங்கள்லாம் பாவம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நம்புனீங்களா? அந்த பாவத்தை உணர்ந்தீங்களா? அந்த பாவத்து நிமித்தமாக மனம் வருந்துனீங்களா? மனம் வருந்துனீங்க. அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சுருக்கிறீங்களா? இதே ஒன்று, நீ என்ன பாவம் செஞ்சே நான் கேட்க போகிறதில்ல, அது மறைவானவைகள் கர்த்தருக்கே தெரியட்டும். அறிக்கை செஞ்சுருக்கிறீங்களா? அவர்கிட்ட கூண்டுக்குள்ளே உட்காந்து பாவ அறிக்கை என்கிட்ட சொல்லலை, அவர்கிட்ட அறிக்கை செஞ்சுருக்கீங்களா? அறிக்கை செஞ்சுருக்கிறீங்க. பாவத்தினால் வந்த பலனெல்லாம் விட்டு விலகிட்டீங்களா? நீங்கள் யாரு? யூதாஸா? அப்படின்னா அடுத்து முடிச்ச உடனே கயிறு கேட்பீங்க, நான் எங்கே போகிறது? அவ்வளோ பேருக்கு இந்த வரிசை இருந்துச்சுன்னா கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லும்? அவ்வளோதாங்க, கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. இப்போ திரும்பி மனம் வருதுங்க, ஏண்டா கை தட்டணும்னு. சரி, இந்த கேட்டகிரி இருந்தால் அவங்களாம் யாரு? எனக்கு என்னமோ டவுட் வந்துருச்சு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களான்னு இப்போ ஒரு கேள்வியை கேட்டு எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுக்குறேன்னா என்ன எழுதுவீங்களோன்னு இப்போ எனக்கு டவுட் வந்துருச்சு. நான் கேட்டதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சா? நீங்கள் பாவம் செஞ்சதை ஒத்துக்கிட்டீங்களா? மனம் வருந்துனீங்களா? உணர்ந்தீங்களா? அதை அறிக்கை செஞ்சீங்களா? அந்த பாவத்தினால் வந்த நன்மையெல்லாம் தூக்கி போட்டீங்களா? அப்போ நீங்கள் யாரு? அப்போ யூதாஸ் யாரு? என்னத்தை சொல்றது? இவர் இதை சொன்னா அதை சொல்லுவார், அதை யூதாஸ் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா? யூதாஸ். சரி, இது அப்படியே இருக்கட்டும். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவ டைம் இல்லை, அதனால சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவ விசாரணை கூட்டு போகிறாங்க. அந்த விசாரணை வேடிக்கை பார்க்க ஒருத்தன் போனான். யார்? பிரதான சீஷன் பேதுரு. அவனை பார்த்தா சொன்னார், நீ உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்வதில்லை. அவனுக்கு தான் சொன்னார். அவர் போய் உட்காந்துருக்கிறாரு. அங்கே 2 பேர் கேட்குறாங்க, ஏப்பா நீ அவர் கூட இருந்தவர் தானே? தெரியாது. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அதோட விட்டானா அவர் சபிக்கவும் தொடங்கினார், சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சத்தியம் எனக்கு தெரியாதியான்ட்டான். சேவல் கூவிச்சாமா, இவன் ஃபீல் பண்றான். அப்படித்தான் இருக்கு. அந்த 60லேருந்து 62 வாசிங்க. மனங்கசந்தான், அதான் மனங்கசந்தான், அதை அறிக்கை செய்தான். எதுலமா பாசிக்கிறீங்க? லூக்கா 22:60. அவ்வளோதாங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு. அங்கே ஒருத்தன் பூரண ரட்சிப்பில் இருந்தான். உண்மையா இல்லையா? நான் சொன்னது நமக்குள்ளே அப்படி தான் நம்மகிட்ட சர்ச்சில் கேட்குறாங்க. பாவத்தை உணர்ந்தாயா? அதை அறிக்கை செய்தாயா? மனம் திரும்பினாயா? அவைகளெல்லாம் விட்டு விட்டாயா? நீ ரட்சிக்கப்பட்டவன். நான் சொல்கிறேன், நீ ரட்சிக்கவே படலைன்றேன். நாண்டுட்டு சாகிறதுக்கு தான் சரியான ஆள். ஏன்னா இயேசுவையே தெரியலை, பாவத்தை தெரிஞ்சிருச்சு. பழைய புளிச்ச மாவு
பரிசேயரின் பழைய புளித்த மாவை குறித்து பாவம் என்னன்னு தெரிஞ்சிருச்சியா? அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டேன், அந்த பாவத்தினால் வந்த பலனெல்லாம் விட்டுட்டேன். இயேசு அவரை தெரியாது எனக்கு, ரட்சிக்கப்பட்டுட்டேன். அந்த இயேசு அவரை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒன்று தெரியும், என்னை அடிப்பாராமா, கண்ணை குத்துவாராமா, கழுத்தை நெரிப்பாராமா, அப்படி தான் நான் சொல்லி வச்சிருக்கிறேன். இயேசுவை தெரியலங்க. பேதுரு இந்த கேட்டகிரியை எப்படி உள்ள கொண்டு வந்தார் நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று, அவரை பற்றி நல்லா தெரியும், அவரை பற்றி நல்லா தெரியும். காட்டி கொடுத்து அறிக்கை மறுதளிச்சிட்டேன், தடுமாறிட்டேன், விழுந்துட்டேன், ஆனால் அவரை பற்றி எனக்கு தெரியும். அழுதனா போது எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிடுவார். ஏன்னா நான் அவர் புள்ள. ஹல்லேலூயா. நான் அவர் புள்ளன்னு யார் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தா? பேதுரு நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தான். அதனால தான் கடைசியாக யோவான் 21 வாசிக்க வேண்டாம், 21 அதிகாரத்தில் கடைசியில் அவர் கூட பேசிட்டு போகும்போது என் ஆடுகளை மேய்கின்றார். 2வது தடவை சொல்கிறார் என் ஆடுகளை மேய். 3வது தடவை சொல்கிறார் என் ஆட்டுக்குட்டிகளை. பேதுரு சொல்கிறார், ஆண்டவர் இந்த வருங்க, ஆண்டவர் என்னிடத்தில் அன்பு என்ன சொல்கிறாரு, என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா. 2 தடவை பார்த்த உடனே பேதுரு சொல்லிட்டார், இந்த பாருங்க, என்னை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். நான் தவறுகிறவன் தான், தண்ணி மேலே உங்க கூட தான் நடந்து வந்தேன். ஆனால் கொஞ்சம் சுயம் வந்த உடனே லேசாக தடுமாறுனே, நீங்கள் அப்பையும் விடலைல. ஹல்லேலூயா. இப்போ அடுத்த சாப்டர் வாசியை கேட்ட அந்த வேத பகுதியில் மார்க்ஸ் விசேஷம் 11வது எது வாசித்தோம்? 8வது அதிகாரத்தில் நீங்கள் பின்னாடி வாசித்து பாருங்க. அந்த பேதுரு பேசின உடனே கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாரா, நீ ஜீவனுள்ள நீர் கிறிஸ்து என்றான். இப்போ இவர் எல்லாமே பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் யாரு என்ன எதெல்லாம் பேசிட்டு வர்றாரு. இந்த மாதிரி நான் பாடுபடுவேன், அடிக்கப்படுவேன், என்னை வந்து நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, அப்படி இப்படிலாம் பேசிட்டு வந்த உடனே பேதுரு என்ன பண்றாரு, டக்குன்னு 32வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார், அழைத்து கொண்டு போய். இந்த வார்த்தையை சிம்பிளா வாசிக்காதீங்க. பேதுரு அப்படியே சைஸா அவரை கூட்டு போயிட்டு தோல்ல கை, இங்க பாருங்க, இனிமே இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு நானே போட்டு தள்ளிடு. கடிந்து கொள்ள தொடங்கினான்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பேசாதீங்க, பேசுனீங்கன்னா இனிமே எங்கேயும் உங்களை பேச விட மாட்டேன், மீதி பிரசங்கத்தை நானே பண்ணிடுவேன், வேற எங்கேயும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், ஜனங்க வந்தா பக்கத்திலே கூட்டிட்டு வர மாட்டேன், ஒழுங்கு மரியாதை பேசுங்க. இனிமே இந்த வார்த்தைகளை பத்தி இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார் திரும்பி? அவ்வளோதாம்மா, போதுமா. தண்ணியில் நடந்து வரேன்ட்டு வந்த பொத்தட்டீர்னு விழுந்த, திருப்பி வரும்போது கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? நிர்ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து. உடனே அவர், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவன் தான் உனக்கு வெளிப்படுத்தினார். பயங்கரமான ஒரு வெளிப்பாடெல்லாம் பெற்றிருக்கிற பெரிய ஆள் தாயா நீ, எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. இப்போ கேட்குறாரு, இந்த கிறிஸ்து அடிக்கப்படணும்யா, இவர் பாடுபடணும், இவர் தூற்றப்படணும், இவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படணும். இயேசு சாகக்கூடாதுன்னு எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? என்ன ஆண்டவரை போட்டு அடித்தாங்க, அவர் செத்துறவே கூடாதுங்க. இந்த 40 நாள் ஒரே ஒப்பாரி எனக்காக அடித்தார், ஐயோ பாவம், அவர் செத்துருக்கவே கூடாது, அவரை காட்டி கொடுத்தோம், அப்படி போகட்டும். புரியலை, இயேசுவையும் புரியலை, தேவனையும் தெரியலை. இந்த ரட்சிப்பு கேட்டகரி கரெக்டாக இருக்குது. பாவம்னா என்னன்னு தெரியும், அறிக்கைனா என்னன்னு தெரியும், மனம் திரும்ப அறிக்கை செய்கிற தெரியும், மனம் திரும்புறது தெரியும், பாவத்தினால் வந்த காரியங்களை விட்டுவிட தெரியும். இயேசு அவரை தான் தெரியாது. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னே தெரியலை, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னே தெரியல. அப்படியே கொஞ்சம் லேசாக பேதுருவையும் பாருங்க, இவனை மட்டும் பார்க்காதீங்க, இவனை பார்த்தா நாண்டுட்டு தான் சாவோம். ஏன்னா தீர்ப்பை நம்மளே எழுதிக்குவோம், என் கிரியைக்கேற்ற பலன் எனக்கு உண்டு, நம்மளே தீர்ப்பை எழுதிக்குவோம். நம்மளே சொல்லுவோம், நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், அதனால கர்த்தரை விட்டு நான் தூரமானேன். சாட்சி வந்து வெக்கமே இல்லாமல் முன்னாடி வந்து, போன வாரம் கர்த்தர் எடுத்து இந்த பாவம் செஞ்சேன், கர்த்தரை விட்டு நான் தூரமானேன். யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாது?
நீயா தீர்மானம் பண்ணிக்கிட்டேனா? நீ தவறு செஞ்சவன் தான். பொல்லாத தவறு. மறுதளிக்கிற, காட்டி கொடுக்கிறத விட மறுதளிக்கிறது பயங்கரமான தவறு. அவனாவது இயேசு யாருன்னு தெரியும் சொன்னான். இவன் யார், இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னான். தெரியாதுன்னு சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள தடுமாற்றம் இருந்துச்சுன்னா வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவர் பட்சமாய் திரும்புங்க போதும். அல்லேலூயா. அவர் பக்கமாய் திரும்புங்க. நான் திரும்பினா அவர் பார்ப்பாரா? பேதுரு இயேசுவை பார்த்தான், இயேசு பேதுருவை பார்த்தார். அல்லேலூயா. நீங்க திரும்புங்க போதும். அவருடைய கண்கள் எப்போதுமே உங்கள் மேல் நோக்கமாக இருக்குது. தம் பிள்ளைகளை விட்டு விடுகிற தேவன் அல்ல. கோழியே தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து அரவணைச்சி பாதுகாக்குதுன்னா அவைகள் எல்லாம் சிருஷ்டித்த தேவன் ஒரு நாள் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் வேணும்னு தான் வாசிக்கிட்ட அந்த வேத பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு பார்வை இல்லை, ஆண்டவர் வராரு, சேர குலைக்கிறாரு, கண்ணில் பூசுறாரு, திறந்து பாடுறா அப்படின்னாரு. திறந்து பார்த்த உடனே அந்த வசனத்தை வாசிங்க, 7வது வசனம். ஓ மன்னிக்கணும். ஒரு நிமிஷம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடணும். ஏசப்பா உங்கள் நாமத்தில் ஆமேன். உம்முடைய வல்லமைகள் இங்கே குறைச்சி காட்டியிருக்கிறாங்க வசனத்தில். ஒரு தடவை சொல்கிறாரு, கண்ணை திறந்து பார் அப்படின்றாரு. அவனும் பூரண சுகமாச்சுன்னு திறந்து பார்க்குறான். அவனுக்கு கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிச்சாமா? அந்த வசனத்தை கரெக்டாக சொல்லுங்க. அவன் ஏறிட்டு பார்த்தபோது நடக்கிற மனுஷரை, அப்போ மனுஷனை பார்த்தானா இல்லையா?